2 ராஜாக்கள் 3:17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பள்ளங்கள், குறைகள் நிறைவாக நிரப்பப்படும். உங்களுடைய எல்லா குறைகள், பள்ளம் மாதிரி வெறுமையான வாழ்க்கை நிரப்பப்படும் இயேசுப்பா சொல்றார். பிரியமானவர்களே, உங்கள் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். ஆனால் நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைகளையும் கர்த்தர் நிறைவாக்குவேன்னு சொல்றார். ஆனா நிறைவாக்கக்கூடிய எந்த காரியமும் வாழ்க்கையில நீங்க பார்க்க மாட்டீங்க. ஒரு காரியம் நிறைவாகணும் அப்படின்னா எதை பார்ப்பீங்க? ஒரு பெரிய பள்ளம் கிடக்குன்னா அது எப்போ நிரம்பணும்? ஒண்ணு மண்ணை கொட்டணும், இல்ல அப்படின்னா மழை பெய்யணும். அப்படின்னா தான் தண்ணி நிரம்பும், இல்லைன்னா மண்ணு நிரம்பும். ஆனா இது ரெண்டுமே நடக்கல. ஆனா ஒரு பெரிய சேஞ்ச் how is possible அப்படின்னு நீங்க ஆச்சரியமா பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட அற்புதத்தை நீங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வேன்னு சொல்றார். முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போயிட்டு வாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்களா? கவலைப்படாதீங்க, மறுபடியும் உங்களுக்கு அழைப்பு வருகிறது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனிமே அவ்வளவுதான் பிரதர், எதுக்கு போட்டுக்கிட்டு நம்ம வாழ்ந்து அப்படின்னு யோசிக்கீங்களா? இல்ல, நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சகோதரா, சகோதரியே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு காரியத்தை சாதிச்சுலாம் நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சொல்லி இயேசுப்பா சொல்றார். உங்களுக்கான ஜோம் நட்டுமா? ஆவியானவரே, மகிமை பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், வாய்க்கால்கள் நிரம்பும்படியான ஆசீர்வாதத்தை நீங்க சொல்றீங்க. அது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமென் என்றும் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், பள்ளங்கள் நிரம்பட்டும், வெறுமை நிரம்பட்டும், பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பள்ளங்கள் நிரம்பும், பள்ளத்தாக்குகள் நீரூற்றாய் மாறும், அவாந்திர வெளியான உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும் சொல்றாரு கர்த்தர். உங்களை ஆசீர்வதிக்கிறார்.